தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. எங்க மாமியார் கிழவி என்ன பண்ணது தெரியலையே. அத்தா, டிஃபன் ரெடி ஆயிடுச்சா? ரெடியா இருக்கு. என்னடா வேற பக்கம் எங்க எந்த குரல் கேக்குது? ஆவி வருது, வந்துச்சு தெரியல. அத்தா, இங்க என்ன பண்றீங்க? துணி துவைச்சிருக்கேன். இதுக்கத்தை இப்படி உயிரை எடுக்கிறீங்க? என்ன கொஞ்சம் விட்டா வாய் அதிகமா தான் போயின்னு இருக்க. அதுக்கு இல்ல அத்தை, எதுக்கு இப்ப அடுப்பு பத்த வச்சுருக்கீங்க? என் கேஸ் அடுப்புலயே இட்லி ஊத்தி வைக்க வேண்டியதானே? எனக்கு வேண்டுதல் அடுப்புல இட்லி ஊத்தியே சாப்பிடணும் சொல்லிட்டு. அப்ப என்ன வேண்டுதல? ஒருத்தி கூறு கட்ட மாதிரி பேசினப்பா. சிலிண்டர் காலியாக போகுது. இன்னும் 2 நாளைக்கு தான் வரும். இந்த காப்பி கிப்பி போட்டு குழம்பு சுட வைக்கிறதுக்கு வச்சுக்கிறேன். அத்தாடி ஆத்தா, இப்பதானே வாங்கினா புதுசு, அதுக்குள்ள காலியாகி போச்சா? அப்படியாது? நான் தான் டெய்லியா ஒரு சொம்பு மூண்டு குடிச்சிடலாம் அதுல இருந்து. அதுக்குள்ளத்த இப்பதானே புது சிலிண்டர் வாங்கினா, அதுக்குள்ள திண்டு போச்சா? டேய், நானே அப்படி இப்படி பார்த்து 3 மாசத்துக்கு கொண்டு வந்துட்டேன். இதுக்கு மேல இன்னும் நான் ஏதாச்சும் மாட்டேன் சொல்ல. 3 மாசம் ஆயிப்போச்சு. அதுக்குள்ள எனக்கு நம்ம வாங்கி 4 நாள் தான் ஆன மாதிரி தெரியுது. தெரியும் அடுப்பங்கரை பக்கம் வந்து எட்டி பார்த்தா தானே உனக்கு அதான் ஞாபகம் இருக்கா? சும்மா அப்படி சுத்தி வந்து நின்று நேற்று வாங்கின மாதிரி தான் இருக்கும். சரி விடுங்க, புக் பண்றேன், வந்துடும். நல்ல காலையில் வரைக்கும் அதுலேயே அடுப்புலேயே கேஸ் அடுப்புலேயே பற்ற வைக்க வேண்டியது தானே. இப்போ எதுக்கு வெளியில் வந்து அடுப்பு பற்றி சாடி நிற்கிங்க? கரெக்டாக உங்கள் புள்ள வர நேரத்துக்கு. ஏன்னா அவர் வந்து என்ன திட்டத்தவள, எதுக்கு எங்கள் அம்மா சித்திரவதை பண்ணுறேன் இந்த மாதிரி அடுப்புலாம் பற்ற வைக்க சொல்கிறேன், புகழலாம் உங்களுக்கு ஒத்துக்காது கித்துக்காது என்கிட்ட வந்து சண்டப்படுத்தவள. அதுக்கு தானே வேணும்னு அடுப்பு பற்ற வச்சு நிற்கிங்க. கிறுக்கி மாதிரி பேசுன கதடி. எது கிறுக்கியா? உங்கள் புள்ள வந்தா நீங்களே அவர்கிட்ட பேசுங்க. அவர் எங்க சண்டைக்கு இன்னைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் இருக்குது உங்களுக்கு. அதான் நான் பாத்துக்கிறேன். பசங்களை குரல் கொடு, கை கல்ல கழுவி சொல்லு. இன்னும் இட்லி வந்து தான் எதுன்னு தெரியல. இன்னும் இதுக்கு வேற தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது செய்யணும். என்ன செய்யறீங்க? எல்லாமே நானே செய்யறேன். நீ கோயில் மாடு மாதிரி ஏற்று வீடு விட சுத்திங்க வா. சரி கோவப்படாதீங்க. என்ன சட்னி அரைக்கவா, கார சட்னி அரைக்கவா? அப்புறம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா இல்லை, உப்பு இல்லை, காரம் இல்லை அப்படின்னு நீங்களும் உங்க பிள்ளைய குறை சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். அம்மா நீ சட்னி அரைக்க தேவை, ஒன்றும் அரைக்க தேவை. ஏற்கனவே நான் கார சட்னி அரைச்சி வச்சுக்கிறேன். அப்படி போடு. பசங்க மட்டும் கூப்பிட்டு கை கல்ல கழுவி சொல்லு. சுட இட்லி வச்சு தரேன். அப்படி சாப்பிட்டு கொஞ்சம் விளையாட்டு படுக்கட்டும். மணி வந்து பாரு. சரி அத்தை. எங்கள் அத்தைனா அத்தை தான். போ ஐஸ் வச்சது போ. ஏற்கனவே குளிர மாதிரி இருக்குது எனக்கு. ஏமா பயந்தே போயிட்டேன். குளிர் இருந்தா இட்லி நம்மளே கை வச்சிருக்கீங்களா? குளிர்க்க கொஞ்சம் இதமா இருக்கணும். இதே இட்லி வந்துச்சான்னு பார்க்கறதுக்கு வச்சிருக்கேன். அதுக்கு இட்லி குண்டா திறந்து தண்ணி தெளிச்சு தொட்டு பார்த்தா தெரிய போகுது. மேலே கை வச்சிருந்தா எப்படி இட்லி வந்துச்சா இல்லையான்னு தெரியும். நல்லா வாசனை வச்சு கண்டுபிடிச்சிருவேன். இட்லி வந்துச்சா இல்லையான்னு. இன்னும் கொஞ்சம் வேணும். எவ்வளோ பசங்களை கூப்பிடு வந்துடும். என்னோடய வாசனை வச்சு கண்டுபிடிக்குமா? அந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்னும் திறமை பத்தல. போ சதீஷே, சஞ்சா ஒரு குரல் கூப்பிட்டா வராதுங்களே. இட்லி நல்லா வந்துச்சு, நல்லா வாசனை வருது. சுட வச்சு கொடுத்தனா பசங்க சாப்பிடுங்க. அப்படி 4 இட்லி நம்மளும் போட்டுக்கலாம். வாயில தட்டில் எடுத்து வந்து வச்சுலாம் ரெடியா. சட்னி, குடிக்க தண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுலாம். வாங்க, மணி ஆகுது. மாமா ப்ளீஸ் கொஞ்ச நேரம் மட்டும் விளையாடிட்டு வரமா? இதெல்லாம் முடியாது, சாப்பிட்டு படுங்க. காலையில சீக்கிரமா கிளம்பணும் ஊருக்க. வாங்க ஒழுங்கா வாங்க, கை கால் கழுவிட்டு வாங்க. அப்படியே வாசனை வச்சு இட்லி வந்துச்சா இல்லையா கண்டுபிடிச்சிட்டு சொல்லிச்சு. அடுப்புல தரது இட்லியா? அதான் இட்லி வந்துச்சா? வந்துச்சு நீ தொடாத, நான் வந்துட்டு தரேன். பசங்க எங்க? கையில கழுவுறாங்க, வந்துட்டாங்க. குழந்தைங்க உட்கார வைத்து தட்டலாம். நீங்க வந்து இட்லி எடுங்க. நான் சட்னி தட்டு தண்ணி எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு மாட்டேன், அது கூட செய்ய மாட்டேன்னா? அப்படியே ஓவரா சீன் போடுங்க. அப்படியே உடம்பு நல்லா இருக்கும்போது ஜிம்மு ஓடி வேலை செய்யுது. அப்புறம் கை வலிக்குது, கால் வலிக்குது, முது வலிக்குதுன்னு அப்படி சொல்றது. உட்காரடி வரேன். இந்த மாதிரி மாமியெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? உட்கார வச்சு மருமக்களை உட்கார வச்சு வேலை செய்யுது. கண்ணு போட்டுட்டும் போகுது என் கண்ணே. சரி சார், சஞ்சய் ஆச்சா வாங்க. எந்த ஜென்மத்துல நான் என்ன புண்ணியம் செஞ்சேன்னு எனக்கே தெரியல. இந்த மாமியாரா வந்திருக்காங்க. இவங்க ஏதோ புண்ணியம் செஞ்சிருப்போம் உங்களுக்கு, நமக்கு தெரியாமையே. தெரிஞ்சு எந்த புண்ணியம் செஞ்ச மாதிரி இல்ல, தெரியாம ஏதாவது ஒன்று ரெண்டு செஞ்சிருப்போம். கையில சுத்தமா கழுவிட்டமா? வெரி குட். கால்லாம் கழுவுனீங்களா? நான் கால்லாம் கழுவிட்டமா. சதீஷ் தான் கால் கழுவல, கை மட்டும் தான் கழுவுனா. பாத்தியா நான் கால் கழுவுனேன் நானும். அம்மா போய் சொல்றாமா? கால்லாம் பாருங்க எவ்வளவு மண்ணா இருக்கு. நீ உன் வேலையை மட்டும் நீ பாக்குறியா? என் பேச்சுக்கு தயவு செஞ்சு வரவே வராது. அப்புறம் நான் அடிச்சுவேன். அப்புறம் அடிச்சா மட்டும் சொல்லாத. வாங்கம்மா, காலே கழுவல. கால் கழுவலன்னு சொன்னதுக்கு என்ன அடிப்பானா? நாளைக்குல கையை வைக்கட்டுமே, அதுக்கப்புறம் இருக்குது அவனுக்கு. அவன் பண்ணதுலாம் உங்களுக்கு தெரியாது. ஏமா இவ சொல்றமா நாளைக்கு நமக்கு ஸ்கூல் லீவ், நம்ம ஸ்கூலுக்கு போக தேவையில்ல அப்படின்னு சொல்றா. நாளைக்கு ஸ்கூல் இருக்குதானமா? எங்க அம்மாவே லீவ் போட்டு ஊருக்கு கூட்டிட்டு போலான்னு பார்த்தா கூட இவ கூட மாட்டா பழகுதா. அஞ்சுமா, நாளைக்கு வந்து நம்ம ஊருக்கு போறோம். பங்காக்காக்கு வந்து கல்யாணத்துக்கு புடவை எடுக்கிறதுக்காக போறோம். அதனால மாமா வந்து உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால நம்ம ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போறோம். நாளைக்கு ஸ்கூல் லீவ் தான். ஓ ஜாலி ஜாலி ஜாலி. ஏமா மாட்டேன், நான் எப்பயே சொன்னேன். நம்ம அம்மா இப்போ வந்து அம்மா டிக்கெட் எனக்கு. நாளைக்கு ஊருக்கு போனால சீக்கிரமா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் விளையாட்டு அப்புறம் படுங்க. காலை சீக்கிரமா எழுந்துக்கணும்ல. மாமா வேற வண்டி எடுத்து சொல்லியிருக்காரு. வேன் நம்ம வேனில் போறோம் நாளைக்கு. சீக்கிரமா படுத்து தூங்குங்க. காலை சீக்கிரமா எழுந்துக்கணும். எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்பிட வேண்டியதான். நாளைக்கு நான் புது ட்ரெஸ் போட்டுக்கிறேம்மா. புது ட்ரெஸ்லாம் போடக்கூடாது. நம்ம வந்து மகாக்கா ஃபங்க்ஷனுக்கு தான் புது ட்ரெஸ்லாம் போடணும். நாளைக்கு வந்து என்ன பழைய ட்ரெஸ்ஸாக போடு. உன்னை யாரா இப்போ எதனா கேட்டாங்களா? வாய முடியும் நில்லு, வந்துடுவேன் கூப்பிட்ட மாதிரி. எம்மா எப்படி சண்டை போட்டுக்குதுங்கம்மா இதுங்க? எங்களுக்கு பஞ்சாயத்து போய் எனக்கு தலைவலி வந்துடும் போல இருக்குது. எங்கள் அம்மா கூட நானும் எங்கள் அக்கா சண்டை போடுக்கும் போது இப்படி தான் கஷ்டப்பட்டுருப்பாங்க போல இருக்குது. எங்கள் அம்மாவோட கஷ்டம் இப்போ தான் தெரியுது எனக்கு. சண்டை பிடிக்காதீங்க, அடிச்சிக்காதீங்க, நெஞ்சு வலிக்குது உங்ககிட்ட கத்தி அப்படின்னு எங்கள் அம்மா கத்தி இருப்பாங்க. இதுங்கிட்ட நான் கத்த வேண்டியதாக இருக்குது. செஞ்சு நம்ம சண்டை போட வேணாண்ணா, அம்மா பாவம்ல. சரிடா அண்ணா. சரி நாளைக்கு நம்ம 2 பேரும் ஒரே சீட்டில் உட்காந்துக்கலாண்ணா. ஒரே சீட்லையா? சரி உட்காந்துக்க. நான் ஜன்னல் பக்கத்துல தான் உட்காருவேன். என்ன ஜன்னல் வர சீட் எனக்கு தான். ஜன்னல் வர சீட்டு உனதா? அதெல்லாம் முடியாது. நான் தான் ஜன்னல் வரணும் உட்காந்து வருவேன். ஆரம்பிச்சுட்டீங்கம்மா? அப்போ போடா, உன் பக்கத்துல நான் உட்காரவே மாட்டேன். நம்ம 2 பேரும் ஒரு சீட்ல உட்காந்துக்கலாமா? நான் ஜன்னல் வரணும் உட்காந்துக்கிறேன். சரி உட்காருங்க, சாப்பிடலாம். பவு அம்மா எனக்கு ஜன்னல் வரமா சீட்டு தரேன்னு சொல்லிட்டாங்களே. பவு
இந்தாங்க இட்லி பிடிங்க. கொடுங்க அத்தை. அத்தை நீங்களும் உட்காருங்க அத்தை, சாப்பிடுவீங்க. நான் சாப்பிட்றேன். பசங்களுக்கு ஊட்டி விட இட்லி முதல்ல சுட சாப்பிட்டோம். அதை சாப்பிடுங்க, நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க. இந்த பண்ணிக்கு அதுக்கும் சுட இட்லி சாப்பிட்டா எவ்வளோ நல்லா எதமா இருக்கும் தெரியுமா? நீ சாப்பிடாதீ, பசங்களுக்கு முதல்ல ஊட்டி விட, அதுக்கப்புறமா நீ சாப்பிடுவேன். சரி சுட ஒரு 4 இட்லி கூட நம்மளால சாப்பிட முடியல. சரி பசங்களுக்கு கூட்டிட்டு நான் சாப்பிட்றேன், நீங்க சாப்பிடுங்க. ஏண்டியா வீட்டுக்கு எங்க வர ஃபோன் பண்ணி கேட்டியா? இல்லையா ஃபோன் பண்ணவே இல்லையா? வந்துடுவாது, வர டைம் தானே. அவனை வரும்போது கொஞ்சம் தைலம் வேணாம் சொல்றி. ஏன் என்ன சேத்தா? அதுலேருந்து ஓடி ஆடி வேலை செஞ்சுருக்கல, ஒரே கால் வலியா இருக்குது. தைலம் கொஞ்சம் தரணும்னு வச்சுக்கேன், கொஞ்சம் இதமா இருக்கும். இப்போதான் நாளைக்கு எது கொஞ்சம் நடக்க முடியாதுனால. என்னத்தை எப்படி சொல்லிட்டீங்க? கால் வலியா? ஆமாடி, எனக்கு சின்ன வயசு ஆகுதா, ஓடி ஆடி வேலை செஞ்சு தேஞ்சு போச்சு முட்டிலாம். சரி அவன் ஃபோன் பண்ணி உடனே தைலம் வேணாம் சொல்கிறேன். நாளைக்கு வேற காஞ்சிபுரத்துக்கு வேற புடவை எடுக்கிறதுக்கு வேற போனோம். நீங்கள் இந்த மாதிரி கால் வலி சொன்னீங்கன்னா எப்படி அது ஆகுது? ஏண்டியா நிச்சயம் வந்து புடவை எடுத்து போறீங்க, நீங்கள் எல்லாரும் போயிட்டு வாங்க, நான் வீட்டில் இருக்கிறேன். மாடுகள்லாம் பார்க்கணும்ல. எல்லாரும் ஜாலியாக வேனில் போகிறோம். நீங்களும் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கா. வீட்டில் இருந்து என்ன பண்ண போறீங்க? நான் நடி வந்து ஜாலி பண்ண போறேன், நான் வீட்டில் இருக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லிடுறீங்க. நீங்கள் எல்லாமே நான் எங்கேயுமே போகவே மாட்டேன். ஒழுங்காக தாயம் தடவிட்டு படுங்க, காலை கொஞ்சம் சுத்தம் ஊற்றுங்க, சரியா போயிடும். காலைல என் கூட வாங்க. சொன்னா எங்கன்னா கேட்குறீ நீ? வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குது, சாமான் துணி வைக்கணும், சமைக்கணும், எவ்வளோ வேலை இருக்குது. அந்த வேலை யார் பார்க்குறது? அதெல்லாம் பொறுமையாக வந்து கூட பார்த்துக்கிறேன், நான் வந்து செய்கிறேன். நீங்கள் வந்து கிளம்புற வழியை பாருங்க காலையில் சீக்கிரமா. அம்மா பாட்டி நீங்களும் வாங்க பாட்டி, எப்போ ஜாலியாக இருக்கும். அம்மா பாட்டி வாங்க பாட்டி, நம்ம பாட்டு பாட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடிங்கே போயிட்டு வரலாம். இதுங்களா ஆரம்பிச்சுதுங்களா? சரி பார்க்கலாம், காலையில் உடம்பு எப்படி இருக்குது ஏது இருக்குன்னு பார்த்து தான் என்னால் வர முடியும். இப்போ சாப்பிட்டு போய் படுங்க போங்க. அங்கங்கே எப்படி இருக்குதுங்க வயசானதுங்க, எகிரி குச்சி ஓடி ஆடி பாடிட்டு இருக்குதுங்க. இந்த மாதிரி கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இவங்க. சரி சாப்பிட்டு இட்லி ஆகுது, பசங்க கூட்டி விடு, நாளைக்கு பார்த்துக்கலாம். சஞ்சய் தாக்கடே டேய் நீயே கிட்ட வாயடா. எனக்கு தனியா கொடுத்துருங்கம்மா, நான் சாப்பிட்டுக்கிறேன். சரி அத்தை அவனுக்கு தனியா போட்டு கொடுத்துருங்க. சரி நான் வேணா கூட்டிட்டு அவன் ரொம்ப சின்ன குழந்தை, நீங்க அவனுக்கு கூட்டுவீங்க, அவனே சாப்பிட போட்டு கொடுங்க. தட்டை போட்டு கொடுத்துருங்க பாட்டி, நானே சாப்பிட்டுக்கிறேன். சரிடி தங்க பாட்டி, எனக்கு சட்னி வேணாம், எனக்கு வந்து சக்கரை வைங்க. ஏப்பா என்ன பாச்சு, சட்னி காரமா இருக்கேன்னு? இல்லை எனக்கு சக்கரை வேணும். இப்போ நைட்டு சக்கரெலாம் ஒன்றும் வேணாம், வயிற்றுல பூச்சி வரும். ஒழுங்கா சட்னி வச்சு சாப்பிடு, சட்னியில் காரெல்லாம் ஒன்றும் இல்லை. சக்கரை வேணும்மா, ரொம்ப எடுத்துட்டு வச்சு அடி பின்னி எடுத்துருவேன். பாட்டி வந்து ஒரே ஒரு மிளகா வச்சுதான், அது காஞ்ச மிளகா வச்சுதான் சட்னி வச்சிருக்கேன், காரமே கிடையாது. சட்னி வச்சு சூப்பரா இருக்கு தெரியுமா? அப்ப நீங்க முன்னாடி சாப்பிட்டு பாத்துட்டீங்களா? சட்னி எப்படி இருக்கு? இட்லி எங்களுக்கு மட்டும் சாப்பிட்டீங்களா? வசம் எப்படி கேக்குது பாரு. இல்லப்பா சட்னி இருக்கும்போது உப்பு இருக்கு தானே, கொஞ்சம் வாயில போட்டு பார்த்தா நல்லா சூப்பரா டேஸ்ட் இருந்தது. அப்படியா? சரி அப்ப சட்னி வைங்க. பாரு குழந்தைங்க சொல்ற விதத்துல சொன்னா புரிஞ்சுங்க, அதுக்குள்ள கும்பெடு ஆடுவா. நீங்க கொடுக்குற செல்லம் தான் அத்தை, ரொம்ப ஓவரா ஆடினுங்கிறாங்க. சின்ன குழந்தைங்கன்னா அப்படிதான் இருக்கும். சின்ன குழந்தைய அது எருமை கடை வயசு ஆகுது, சின்ன குழந்தை சொல்றீங்க. எருமை கடை வயசு ஆகுதா எனக்கு? பிள்ளைய சும்மா திட்டினே இருப்பா. எனக்கு ஒரு போனை போட்டு தாயில வேணா சொல்றேன். சரிங்க தெரியுங்க, உட்காருங்க. நான் இட்லி சரல இருக்கேன். ஒண்ணு வேணா நீ சாப்பிடு, பசங்க கூட்டிட்டு அன்னைக்கு சொல்ல பிச்சுக்கிறது. சதீஷ் சஞ்சு வந்துட்டாரா? வட்டம் எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? நான் வீட்டுக்குள்ள போய் பார்த்துட்டு இருக்கேன். எங்கடா யாருமே ஆளே காணோம், எங்கன்னா ஊருக்கு போயிட்டாங்க, நம்ம கிட்ட சொல்லாம கொள்ளாம. இப்பதானே சிமந்துக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னு பாக்குறேன். மொத்தத்தையும் சொல்லிடணும். ஏன் நான் சொல்ல மாட்டேன்னா அதுக்குள்ள 2 பேருக்கு நான் அவசரம். எங்க கை கெல்லாம் கழுவிடுவாங்க, சாப்பிடுங்க இட்லியே. கை கெல்லாம் கழுவி தாண்டி வந்தேன். ஏண்டி அடுப்பு வெளியில பார்த்து வச்சுக்கிற? ஏன் கேஸ் என்னாச்சியா? குழந்தைங்களா வச்சு படியில உட்காந்துக்க, எங்க அம்மா எங்க காணா? ஒரு கேள்வியா கேளுங்க, அப்பதான் பதில் சொல்ல முடியும். நீங்க பாட்டு நடிக்கனே போனா எப்படி பதில் சொல்றது? அந்த ஒண்ணு அம்மாவை தான் கேட்பாரு, பொண்டாட்டி பிள்ளைங்க கூட முக்கியம் கிடையாது. அம்மா இங்க தான் இருக்காங்க, தாயில வர வேணாம் சொன்னாங்க. உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம் பார்த்தா அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. தாயில எதுக்கு? நமக்கு கால் வலிங்க, கால்ல இருந்து ஓடி ஆடி வேலை செஞ்சிருக்காங்களே, அதனால கால் வலியா, அதனால தரணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லலான்னு பார்த்தா அதுக்குள்ள வந்துட்டீங்க. எங்க அம்மாக்கு தாயில தானே, அந்த ஓடி போய் வாங்கிட்டு வரேன், நம்ம தெரு காலையில வைக்கிறது போது. சாப்பிட்டு போய் வாங்கிட்டு வாங்க. எங்க அம்மாக்கு கால் வலின்னு சொல்ற, எங்க அம்மா வந்து வேலை செஞ்சு நிக்காங்க, நீ உட்காந்து இருக்க நல்லா சப்பரமா. எங்க அவங்க அம்மா எங்க சொல்ற பத்தி கேக்குறாங்க. நீங்க உட்காருங்க நான் செய்யறேன் அப்படி சொன்னா கூட நான் தான் செய்வேன்னு அடம் முடிச்சு செய்யறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏமா வந்துட்டானா? அது வரேன்டா, வட உட்கார சாப்பிடு. ஏமா நீ இவ்வளவு உட்கார வச்சு நீங்க எதுக்கு வேலை செய்றீங்க? அவ்வளவு செய்ய சொல்ல வேண்டியதுமா? ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அடுப்பு பற்ற வச்சா ஒத்துக்காதுன்னு தெரியல. எதுக்கு அடுப்புல பற்ற வச்சு இந்த பனியில ஆட்டம் போட்டு நிற்கீங்க? அப்புறம் உடம்பு சரியில்லை, மூச்சு இழுக்குது, ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது அப்படின்னு சொல்றதுக்கா? ஏமா இவங்க தெரியாதுமா, கால் வலி தாயில வேணா சொல்லிட்டேன். எப்படி ஆடுறான் பாரு. வேலை செய்யாம அப்படியே பூச்சி உட்கார சொல்றியா? நான் செய்யாத வேலையா, நான் பார்க்காத வேலையா? சும்மா அப்படியே ஆடுவான், கை கால் கவனியா இல்லையா? உங்க உட்கார சாப்பிடு. நீங்களா என்னைக்காவது சொல்ற பச்சு கேட்கறீங்களாமா? ஆமா இவன் தான் எனக்கு அம்மா, இவன் சொல்ற பச்சு நான் கேட்கணுமா? போண்டா, உங்க அப்பா சொல்ற பச்சு நான் கேட்க மாட்டேன், வந்துட்டான். இவன் பச்சு நான் கேட்கணுமா? எப்படியாவது போ, கை வலி கால் வலி கால் அமுக்கு கை அமுக்குன்னு சொல்லுவ பாரு, அப்ப இருக்குது உனக்கு. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன், உட்காரு. நம்ம தான் மிரட்டுதுங்க எல்லாம். பாத்துக்கோ, 2 குழந்தைங்களுக்கு தகப்பு நாய் கூட அம்மா பேச்சு எப்படி கேட்கறாரு பாத்தியா? சதீஷா பாத்தியா? அவங்க அப்பா எப்படி அவங்க அம்மா பேச்சு கேட்கறாரு? அவங்க அம்மா உட்கார சொன்னா எப்படி உட்காராரு? இந்த மாதிரி தான் நீயே பெரிய பொண்ணு ஆனதுக்கு அப்புறம் கூட அம்மா சொல்ற பேச்சு கேட்கணும், புரியுதா? சரிம்மா. சஞ்சய் உனக்கு தான். சரிம்மா. எங்க இப்பயே சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்க, இதுங்க பெரிய பசங்க ஆன பிறகு எங்க நம்ம சொல்ற பேச்சு கேட்க போதுங்க. இந்த ஒழுங்கா சாப்பிடு. எனக்கு இட்லி. ஐயோ உன்ன மறந்துட்டேன். பிள்ளைய பார்த்தோன்னா பேரனை மறந்துட்டீங்க. இந்த சரி சரி சாப்பிடு முதல்ல.
ஏம்மா நீங்க சாப்பிட்டீங்களாம்மா? மதியம் சாப்பிட்டதே எனக்கு இன்னும் சின்ன நெஞ்சிலே நிக்குது. அதைக்கு சாப்பிடலாமா வேணாமான்னு யோசிச்சுருக்கேன். வயசான காலத்துல ஏமா இந்த மாதிரி பண்றீங்க? 2 இட்லியாவது சாப்பிடுங்கம்மா, அப்பதான் நைட்ல தூக்கம் வரா. சாப்பிட்றேன். சதீஷ் நான் ஊட்டி விடுறேன், காட்டு. சூப்பர்ப்பா. சஞ்சய் பாட்டி அப்பா எனக்கு இட்லி விட்டு விடுறாரு. அப்பா எனக்கு இட்லி விட்டு விட மாட்டீங்க, அவனுக்கு மட்டும் ஊட்டி விடுறீங்க. ஏமா உனக்கு தான் அம்மா ஊட்டி விடுறாங்களா, சாப்பிடுமா சண்டை போடாம. போங்கப்பா, உங்க பேச்சுக்கா என்கிட்ட பேசாதீங்க. ஏய் ஏண்டி அப்பா கிட்ட சண்டை போடுற நீ? அம்மா தான் ஊட்டி விடுறாங்கல்ல. அது எங்க அப்பா. சண்டை போடக்கூடாது. அது எங்க அப்பா. ஓ 2 பேருக்குமே அப்பா தான் அவரு. சாப்பிடுங்க கும்பல. சஞ்சய் சண்டை போடாம இப்படி திரும்ப இப்படி நான் ஊட்டி விடுறேன். நீங்க ஊட்டி விடுறதுல அப்பா எனக்கு ஊட்டி விடுங்கப்பா. மாடிச்சலா கிட்ட வா. திரும்ப மாடு பள்ளி என்கிட்ட சண்டை போடனா உனக்கு தூக்கமே வராது. அதான் அம்மா ஊட்டி விடுறாங்க, கும்பல சாப்பிடலாம்ல. அப்பா எனக்கு ஊட்டி விடுறாரு, அங்க வந்துக்கறாப்பா. பௌ 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 பௌ. சீக்கிரம் சாப்பிட்டு போய் படுங்க. வசந்தி அவங்க மாமியார் என்னமா சொன்னாங்க? வசந்தி எப்போ கூட்டின்னு வரலாம்மா? என்ன நாத்திக்கிழமை கூட்டின்னு வந்துடலாம்டா? இங்க இருந்து ஹாஸ்பிட்டல் தூரம், செக்கப்புக்குலாம் போனா கொஞ்சம் தூரம். அவங்க வீட்டுல இருந்து கிட்டியா இருக்கு, வரமாட்டேன் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. என்னாச்சு அந்த கதை? எங்க சீமந்தம் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு தான் மறுபடியும் கூட்டின்னு வரணும். நம்ம செக்கப்புக்கு போயிட்டு டேட் தருவாங்களே, 5ஆம் தேதி பிரசவம், 10ஆம் தேதி பிரசவம்னு. அப்போ இருக்கிறதுல வந்து அவங்க வீட்டில் திரும்பி விட்டுல நம்மளும் கொஞ்சம் இருக்கணும். நாங்கள் ஏதா விட்டுட்டு மட்டும் வர முடியாது. அவங்க மாமியார் வயசானவங்க, டெலிவரி பெண்ணை வந்துச்சுன்னா எப்படி பார்த்துப்பாங்க. அப்போ வேணா கிட்ட போய் அங்கேருந்து பிரசவம் பார்த்துன்னா நம்ம வீட்டுக்கு கூட்டின்னு வந்துடலாங்க. ஆமாம், நம்ம வீட்டில் எந்த தூரம் ஹாஸ்பிட்டலில் அப்படி சொல்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். அப்படியாம்மா? நான் கூட சீமந்தம் முடிஞ்சு அங்கேயே தான் இருக்க போறேன் அப்படின்னு பார்த்தேன். ஆமாம், வீட்டுக்கு போனால் கூட்டின்னு வராங்க, வீட்டுக்கு அங்கேயே விட்டுட்டு வந்துருக்கோம். சீமந்தம் பண்ணியே ஏற்கனவே மாமியார் டாக்டராக கிளிப்பாங்க, இன்னும் அங்கேயே விட்டுட்டு வாங்க, நல்லா பாராட்டு கொடுப்பாங்க. ஏமா எப்படி லூஸ் மாதிரி பேசுற பாருமா? நான் நம்ம அங்கே விட்டுட்டு வர சொன்ன மாதிரியே வசந்தி தினமா சொல்றான். இங்க இருந்த கிட்ட எல்லாத்துக்கும் எங்க வீட்டுக்கு சொல்றாரு அப்படி சொல்லிட்டு அதை வச்சு நான் சொன்னா இப்படி பேசுற பாருங்க. எனக்கு நான் தங்கச்சி வீட்டுக்கு கூட்டு வந்து பாத்துக்கணும்னு ஆசை இல்லையா? சரி நாளைக்கு போய் கூட்டின்னு வந்துடலாம்டா. ஏமா வசந்தியை கூட்டின்னு வந்துட்டா நம்ம வீட்டுல இடம் பத்துமாமா எல்லாரும் படுக்கிறதுக்கு கொள்றதுக்கு. இந்த குழந்தை பதுச்சுனா வேற கஷ்டமா இருக்குமா, என்ன பண்றது? உன் பொண்டாட்டிக்கு சொல்லி புரிய வச்சா இப்போ உனக்கு சொல்லி புரிய வைக்கணுமா? ஏன்னா அப்படி இருக்கீங்க தெரியல, இருக்க இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி இருந்துக்கிறோம். அதுக்கு என்ன பண்றது? நம்ம வேணா வீடு பார்க்கலாமாமா, வாடகை வீடு. தங்கச்சி வந்து பிரசவம் பார்த்துட்டு அவங்க மாமியார் வீட்டுக்கு போற வரைக்கும் இதை சொல்லி தான் நல்லா நான் வாங்கி கிடைக்கிறேன். இப்போ இவர் ஆரம்பிச்சிருக்காது, வாங்கி கட்டிக்கிட்டோம். அம்பி எனக்கு பொண்டாட்டிக்கு இதே வேலையை வச்சு தான் சுற்றி நிற்க பழகுது. பணம் அப்படியே கொட்டுன்னு கொட்டுதா. வாடகை வீடு பார்க்கறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும், நமக்கு தேவையா? இது வெயில் காலம் தான், வெளியில கீழே அப்படி இப்படி படுத்துன்னு அப்படியே 5 மாசத்தை ஓட்டிடலாம். இருக்க இடத்த அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வீடு கீழே ஒன்றும் பார்க்க தேவையில்ல, வேலையை பாருங்க. ஏமா தங்கச்சி வசதியான இடத்துல இருந்துட்டு அவ்வளோ நாள் நம்ம ஓலை வீட்டுல எல்லாம் இருப்பாள், அவளை குடிச்சிடலாம். ஆமா, உன் தங்கச்சி பிறக்கும்போதே அப்படியே வானத்துல இருந்து பிறந்தா, அப்படியே கோடீஸ்வரர் வீட்டில் பிறந்தால, ஓலை குடிச்சு பிறந்தா இருப்பல்ல. கொஞ்ச நாளைக்கு மாமியார் வீட்டில் கொஞ்சம் வசதியாக இருந்துட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியா? சரிம்மா கத்தாதம்மா, சொன்னம்மா சும்மா பேச்சுக்கு. நல்லா சொன்ன சரக்கால உப்பு இல்லைன்னு சாப்பிட்டு ஏந்திரு. சதீஷ் ஆக்காட்டு. அப்பா எனக்கு கொடுங்கப்பா. 2 பேரும் ஆக்காட்டுங்க. ஏடி எங்க அம்மா சொல்றதுல எல்லாம் கரெக்டா இருக்க மாட்டியே, எப்படி நம்மளுக்கு இடம் பார்த்தோம்? நீங்க சொன்னதாங்க நானும் சொன்னேன். உங்க அம்மா விட அப்படியே இருக்காங்க, வாடகை வீட்டில் பக்க கூடாது, இருக்க வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், நம்ம வீடு கட்டின்னு போற வரைக்கும் அடக்கமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சம்ம டோஸ் விட்டாங்க தெரியுமா? எல்லாத்திட்டு என்ன உட்காந்து நானே ஏதோ பண்ணட்டும் விடு. நாளைக்கு காலையில மகாக்கு வந்து ரிஜிஸ்டர்ல போட எடுக்கிறதுக்கு எங்க அண்ணன் வசதி எல்லாரும் கூட்டிட்டு போதும் காஞ்சிபுரத்துக்கு. அதில் கிளம்ப போறோம், நீங்கள வரீங்களா? ஏடி நீங்க போயிட்டு வாங்கடி, நான் வந்தேன்னா ஒரு நாள் சம்பளம் போயிடுமே. நான் என்ன பண்றது? நான் எதுக்கு புடவை எடுக்கிறதுக்கு? நல்லா வேலை, நீங்க போயிட்டு வாங்க. ஆமா, எங்க கூப்பிட்டாலும் வந்துடாதீங்க, வேலையோன்னு இருங்க. ஏடி நான் வேலைக்கு போனாதான்டி காசு கிடைக்கும், நம்ம சோத்தறி தின்ன முடியும், பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியும். என்ன வேலைக்கு போறதை பத்தி அப்படி பேசுற நீ? லீவ் போட்டு முன்னாடி சுத்தினுக்கு சொல்றியா? கோயில் கோலம் துணி கடனை அப்படியே கோயில் குளம் கூப்பிட்டு அப்படியே ஓடி வந்துருவீங்க பாரு. வேலை தானே உங்களுக்கு முக்கியம். போங்க போங்க, நாங்க மட்டும் போயிட்டு வரோம். ஏடி பசங்களை ஸ்கூல் லீவ் போட்டுட்டு போறியா? நாளைக்கு எங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுட்டு நாங்க போறோம். ஆமா, மாமா வந்து எங்களுக்கு ட்ரெஸ் தர சொல்லி தரேன். ஆமாப்பா, புது ட்ரெஸ் வாங்க போறோம், ஜாலியா வேலை போறோம். பிள்ளைங்களையும் கெடுத்து வச்சிட்டியா? நீ சுத்தது பத்தாதுன்னு நல்லா பேசுறீங்களே. இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தா தான் ஜாலியா போயிட்டு வீட்டு வர முடியும். எல்லாரும் குடும்பமா வேலை கிண்ட சுத்திட்டு வரலாம், பிரியாணி வாங்கி தருவாங்க, நல்லா சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். வீட்டுக்குள்ளேயே உட்காந்து சொல்றீங்களா? வேலையை வெட்டி செஞ்சீங்கன்னா உங்களை மாதிரி இருக்க சொல்றீங்களா? உங்களை மேலே என்னால் இருக்க முடியாது. நீங்க தான் எங்கேயும் வர மாட்டீங்க, நாங்க மட்டும் வீட்டில் எப்படி இருக்கணும்னா நீங்களும் ஒரு பீச்சு கீச்சு எங்க கூட்டின்னு போகலாம், குழந்தை குட்டிங்க லீவ் விட்டா இட்டுன்னு போகலாம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மீறி போனா அந்த தெருமலையில் இருக்க கோயிலுக்கு இட்டுன்னு போவீங்க, பிள்ளையார் கோயிலுக்கு. வேற எங்கேயாவது கூட்டின்னு போறீங்களா? எனக்கு மட்டும் ஆசை இல்லையா ஊட்டி கொடைக்கானல்லாம் போய் சுத்தி பார்க்கணும்னு? வேலை அந்த மாதிரிடியே வேலை விட்டுட்டு நான் வந்துட்டேன்னா சம்பளம் வராது, என்ன பண்றது? ஆமா, அப்படியே பெரிய ஆபீஸ்ல செய்யுங்க, சுண்ணம் படிக்கிற வேலை தான் செய்யுங்க. இல்லையா செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லிக்கிறாங்க. சுண்ணம் படிக்கிற வேலைக்கு போனாதான் சோறு நம்மளுக்கு. இதுல ஒன்றும் குறைச்சல் கிடையாது. அங்கங்க போய் பாருங்க, லீவ் விட்டாங்கன்னா பசங்களை எங்க கூட்டின்னு போறாங்க, இல்லை ஏரோப்ளைன்லாம் போறாங்க ஊர் சுத்தி பார்க்கறதுக்கு. இந்த ட்ரெயின்ல கூட கூட்டின்னு போக மாட்டேங்கிறீங்க. எம்மாடியா பசங்க ஸ்கூல் லீவ் விடும் போது கூட்டின்னு போறேன், சாப்பிட்டு போய் போடுங்க. காலை சீக்கிரமா கிளம்புனீங்களா? போய் அந்த வேலையை போய் பாருங்க. இதெல்லாம் ஒன்று அப்படி கேட்டக்கூடாது, மணி பஸ்ல இருந்து பணம் செலவாயிட கூடாது. எப்பா எங்களை ஏரோப்ளைன்ல கூட்டின்னு போறீங்களா? அஜிஜோ இதுங்க வேற ஆரம்பிச்சுதுங்களா? ஆமா ஆமா, அவங்க அப்பா தான் அப்படியே ஏரோப்ளைன்ல கூட்டின்னு போவாரு, ஆட்டோலயே கூட்டின்னு போக மாட்டாரு, ஏரோப்ளைன்ல கூட்டின்னு போறாராம். வாய்ந்த உட்காரு. ஏரோப்ளைன்ல கூட்டின்னு போக மாட்டேன்னா என்னால முடியாதானே? அவ்வளவு வசதி ஆயிப்போச்சா? எங்க கூட்டின்னு போறீங்க? சதீஷ் படிச்சு பெரிய பையனாகி வேலைக்கு போனதுக்கு அப்புறமா நம்ம எல்லாரும் ஏரோப்ளைன்ல நல்லா சுத்தி பார்க்கறதுக்கு போலாம். என்னடா எல்லாரும் நம்ம பக்கம் திரும்புறாங்க? என்ன சதீஷ் படிச்சுட்டு பெரிய பையன் ஆயிட்டு வேலைக்கு போயிட்டு எல்லாரும் கூட்டின்னு போவல ஏரோப்ளைன்ல? கண்டிப்பா கூட்டின்னு போவாப்பா. சதீஷ் தான் சமத்து புள்ள. எப்பா நானும் படிச்சுட்டு பெரிய
போவாப்பா? சஞ்சுவை கூட்டின்னு போவா பாரு. நம்ம எல்லாரும் ஏரோப்ளேன்ல போலாம். முதல்ல இப்போ சாப்பிட்டு போய் படுங்க. நாளைக்கு ஊருக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறமா நீங்க வந்து படிச்சு பெரிய பையனாகி வேலைக்கு போயிட்டு அப்புறமா அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாரையும் வந்து ஏரோப்ளேன்ல கூட்டின்னு போங்க. ஏமா தாத்தாவா? தாத்தா எங்கம்மா இருக்காரு? ஐயோ தாத்தா இல்ல, தாத்தா போய் சேர்ந்துட்டாரு. சரி பாட்டியை கூட்டின்னு போலாம் ஏரோப்ளேன்ல. ஏன் சதீஷ் சஞ்சு பாட்டி ஏரோப்ளேன்ல கூட்டின்னு போறீங்களா? எங்க கூட்டின்னு போறீங்க? முதல்ல எங்க போலாம் நீங்களே சொல்லுங்க. முதல்ல வந்து நம்ம வந்து வசந்தி வீட்டுக்கு போலாம். ஏமா இங்க இருக்க பக்கத்து ஊருக்குலாம் வந்து ஏரோப்ளேன்ல போக முடியாதுமா. அதுக்கு நம்ம ஆட்டோல பஸ்ல தான் போக முடியும். தூரமா இருக்க ஊருக்கு தான் ஏரோப்ளேன்ல போக முடியும். தூரமா இருக்க ஊரை சொல்லுங்க. ஆமா சொன்ன உடனே இப்போ டிக்கெட் போட்டுருவாங்க அப்பன பிள்ளைங்க சேர்ந்து. எங்களை சும்மா ஏமாத்தி சுத்தின்னு வருதுங்க. தூரமாவா? தூரமான எங்க போலாம்? பாட்டி நம்ம அமெரிக்காவுக்கு போலாம் பாட்டி ஏரோப்ளேன்ல. ஐயோ அமெரிக்காக்கா எவ்வளோ நேரம்? 1 மணி நேரத்துல போயிடலாமா? 1 மணி நேரத்துல போக முடியாது. 1 நாள் 2 நாள் அப்படி ஆகும்னு நினைக்கிறேன். அமெரிக்கால உங்களுக்கு அப்படியே சொந்தக்காரங்க இருக்காங்களா என்ன? சொந்தக்காரங்க இருந்தது போனோம்னா நாங்க ஊர் சுத்தி பார்க்கறதுக்கு போறோம். என்ன சதீஷ்? ஆமாமா போய் ஊர் சுத்தி பார்த்துட்டு வரலாமா? முதல்ல இங்க இருக்க சென்னையை போய் சுத்தி பார்க்கலாம். போயிட்டீங்க அமெரிக்காவுக்கு சுத்தி பார்க்கறதுக்கு. ஏன்டியா சென்னையை சுத்தி பார்த்ததே இல்லையா நீ? அப்படியே சுத்தி பார்த்த பாருங்க. கல்யாணம் ஆன புதுசுல மெரினா பீச் கூட்டின்னு போனீங்க. அதுக்கப்புறம் எங்க கூட்டின்னு போனீங்களா? சென்னையில எவ்வளவு இடம் இருக்குதே சுத்தி பார்க்கறதுக்கு. மெட்ராஸை சுத்தி பார்க்க போறேன், மெரினாவில் வீடு கட்ட போறேன், லைட் ஹவுஸில் ஏறி நிக்க போறேன், மங்கத்தாராணி போல வரேன். அந்த படத்துல பாத்தீங்களா எப்படி மெட்ரா சுத்தி காட்டுவாங்க? அந்த சுத்தி காட்டுவீங்களா ஒரு நாளாவது? சரி சுத்தி கட்டிட்டே போச்சு. சரி சுத்தி பார்க்கலாம். எல்லாத்தையும் மறுபடியும் சாப்பிட்டு வந்துருங்க. சதீஷ் கூட்டிட்டு நீ சாப்பிட்றா. ஏமா நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்களாம்மா. ஏமா இந்த மாதிரி பண்றீங்க வயசான காலத்துல? எங்கன்னா கொஞ்சமா சொல்ற பச்சு கேக்குறீங்களாம்மா? வாங்கம்மா உங்களுக்கு ஊட்டி விடுறேன். எனக்கு ஊட்டி விடுறேன். நான் சின்ன குழந்தையாடா சாப்பிட்றா கும்னே. அம்மா நான் சின்ன குழந்தை இருக்கும்போது எத்தனை வாட்டி எனக்கு ஊட்டி விட்டுருப்பீங்க. வாங்க நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன். ஒரு 2 இட்லி சாப்பிடுங்க. சொல்ல பாத்தியா சஞ்சய் உங்க அப்பா வந்து அவங்க அம்மாக்கு ஊட்டி விடுறாரு. ஒரு நாளாவது உங்க அம்மாக்கு அவர் ஊட்டி விட்டுருப்பாரா? ஆமா இவ சின்ன குழந்தை இவளுக்கு ஊட்டி விடுவாங்க. எப்பா எனக்கு யாரை ஊட்டி விடுத்தால அவங்க சாப்பிட்டு ஏந்துப்பாங்க முதல்ல. அத்தா அடுப்புல என்ன இட்லி வந்து இருக்குது? யாருக்கு ஊற்றி வச்சிருக்கீங்க? இல்ல நானும் என் பிள்ளை என்ன சாப்பிடவே இல்லை. சுட இருக்கணும்னு வச்சிருக்கேன் இட்லி ஒரு தட்டு. எல்லாம் சாப்பிட்டு ஏந்துருங்க முதல்ல. பனியா போயிடுது, சளி பிடிக்க போகுது பாரு. அது இப்பதான் தெரியுதா உங்களுக்கு? இவ்வளவு நேரம் உட்காந்து போதெல்லாம் தெரியல. சரி ஏந்துருங்க. இயற்கை காத்து தான் அத்தை நல்லது எப்பயுமே. காலையில ஏந்துக்கும் போது தலை வலிக்குது சளி பிடிச்சிச்சு சொல்லி பாரு அப்ப தெரியும் உனக்கு கதை.